ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, தேங்காய் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 1 கேஜி ரவா நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த ரவாவுக்கு வந்து உங்களுக்கு 60லேருந்து 65 வரைக்கும் லட்டு கிடைக்கும். இப்போ இந்த ரவாவை வந்து ஒரே டைமில் போட்டு நம்ம வறுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்திங்கன்னா தீய விடாமல் நம்ம செய்யலாம். இப்போ வந்து கொஞ்சம் ரவா எடுத்து அதில் கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் சேர்த்து கொஞ்சோண்டு கீ சேர்த்து நல்லா வந்து வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். கோகோனட் ஆயில் சேர்த்து நீங்கள் செய்யும்போது நல்லா உங்களுக்கு வாசனை வரும். ஏன்னா நம்ம தேங்காயும் சேர்க்கறதுனால நல்லாவே உங்களுக்கு வாசனை வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரவா நல்லா வறுத்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய் வந்து ரெண்டு முழு தேங்காய் எடுத்து அதை துருவி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து நல்லா வந்து வறுக்கணும். அதாவது அந்த தேங்காயில் வந்து துருவின தேங்காயில் கொஞ்சம் தண்ணி பசை இருக்கும். அந்த தண்ணி பசை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும். நல்லா வந்து சுருளை வதக்கணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் தண்ணியோடு வதக்கினாலும் நம்ம லட்டு வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ நான் வந்து தேங்காய் சேர்க்கும்போது தேங்காயோட தண்ணி ஈரப்பசைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து போகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரவாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ரவையை வந்து ஒரு மிக்சியில் போட்டு சும்மா ஒரு சுற்று, ரொம்ப மைய அரைக்க வேணாம், ஒரு சுற்று சுற்றி நம்ம எடுத்து வச்சுக்கணும் ரவையை. ஸோ அந்த மாதிரி ரவையை ஃபுல்லாக போட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றி நம்ம லேசாக பொடிச்சு நம்ம ரவையை எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் அதுக்கடுத்து வந்து கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், அப்புறம் வந்து ஒரு 4-5 ஏலக்காய், இது எல்லாத்தையும் வந்து நம்ம நெய்யில் போட்டு நல்லா வந்து வதக்கி வச்சுக்கணும். ஸோ ரொம்ப கருக விடாமல் லேசாக மட்டும் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். அப்படின்னா தான் இல்லைன்னா லட்டு வந்து அந்த கருப்பு தட்டிடும். ஸோ வந்து லேசாக மட்டும் நல்லா வந்து வதக்கிட்டு அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவையில் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம வதக்கி வச்ச தேங்காவையும் சேர்த்துடலாம். ஒரு இதெல்லாம் சேர்க்கும்போது அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வந்து கிளறி வச்சுக்கணும். கை யூஸ் பண்ணாமல் கரண்டிலே வந்து நல்லா வந்து எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கிளறி வச்சுக்கணும். இந்த லட்டோட சீக்ரெட்டே என்னென்னா பார்த்திங்கன்னா, நம்ம ஜீனி பாகு காய்ச்சி பெரட்ட போகிறோம். அப்படி பெரட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த லட்டு 1 மாதம் இல்லைனா 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். வெளியே வச்சு சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து 1 கேஜி ரவைக்கு வந்து ஒரு படி, அதாவது அந்த 3/4 கிலோ வந்து ஜீனி எடுத்திருக்கு. இதில் வந்து ஒரு 2 கிளாஸ், சின்ன கிளாஸாக இருந்தால் 2 கிளாஸ், பெரிய கிளாஸ் இருந்தால் 1 கிளாஸ் தண்ணி போட்டு பாகு செஞ்சுருக்கு. பாகு வந்து அந்த கம்பி பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பதத்தில் வந்து பாகு செஞ்சுருக்கோம். ஸோ அது வந்து பாகு ரெடியாகணும். நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த ரவை, தேங்காய், அப்புறம் வந்து நட்ஸு சேர்த்து அந்த கலவையை நம்ம இந்த ஜீனி பாகுல போட்டு நல்லா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறலாம். நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கிளறிட்டு இருக்கட்டும். கட்டி இல்லாமல் நல்லா எல்லா பக்கமும் நல்லா வந்து கிளறணும். முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் அகலமான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு வசதியாக இருக்கும்.
ஸோ இதை வந்து சூடாக நமக்கு லட்டு பிடிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி செட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே வந்து லூஸாக இருக்கும். இதில் லட்டு பிடிக்க வராதுன்னு நினைப்பீங்க. ஆனால் கொஞ்சம் செட் ஆன பிறகு ஒரு தடவை ஒரு லட்டுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு 2 தடவையாக லட்டு பிடிச்சிங்கன்னா அந்த லட்டு வந்து நல்லா ஷேப்புக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்து வச்சது. நான் 2 தடவை நீங்கள் நல்லா பால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லட்டோட ஷேப் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி லட்டு செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 2 மாதத்துக்கும் கூட நீங்கள் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க தேவையில்லை, வெளியே வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டானது, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஏன்னா நம்ம ரவா மட்டும் சேர்க்கல, தேங்காயும் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பால் ஊற்றி செய்யலாம். பால் ஊற்றி செஞ்சால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் அது ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. இந்த ரெசிபி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.